ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான செய்முறையில் ரொம்ப டேஸ்ட்டான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் எண்ணெயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா சூடு ஏறி உருகி வரும்போது கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு ஒன்று போல் வெடிச்சிருந்ததும் கடலைப்பருப்பு நிறம் மாறி வரணும். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வாசனைக்காக 2 புதினா தழை மட்டும் இதில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் அளவுக்கு தான் வதங்கி இருக்கணும். ரவா கிச்சடிக்கும் சரி, ரவா உப்புமாவுக்கும் சரி, கண்ணாடி பதத்தை தாண்டி வெங்காயம் வதங்கி வரக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா காரமான மிளகான்றதால நான் 2 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிச்சடிக்கு சேர்க்குற தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கிறோமோ அதோட கம்மியான அளவில் தான் தக்காளி பழம் சேர்க்கணும். இப்போ நான் 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுடலாம். நம்ம வதங்கும் போதே கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்து வந்துடணும். அடுத்து நம்ம கிச்சடிக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி வறுத்த ரவை தான். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுடணும். அப்போ தான் நம்ம ரவா கிச்சடி செய்யும்போது கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ ரவா கிச்சடிக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு விட்டுடணும். இதுக்கப்புறம் மூடி போட்டு விடக்கூடாது. ஓப்பன்லேயே இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திக்காக வந்துடும் சீக்கிரமாக. ரவா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரவா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துடலாம். நான் கடைசியில் மட்டும் கொஞ்சம் நெய் சேர்க்கறதுக்காக நான் நடுவில் இப்போ எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை. இப்போ நல்லா இந்தளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் புதினா மல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரவா கிச்சடிக்கு ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கத்திரிக்காய் கொச்சோ சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரவா கிச்சடி ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.